கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் இதையதையும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுதான் என்று உண்மையான பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றினோம். அதற்கு பின்னாலே வந்த கபட வேடதாரி அரசியல் வித்தகர்கள், வியாபாரிகள், அரசியல் வர்த்தகத்திற்காக இன்றைக்கு தலைமையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற நயவஞ்சகர்கள், நம்பிக்கை துரோகிகள். மலைக்கோட்டை மாநகரில் மணக்கோட்டை கட்டிய ஓபிஎஸ் சசிகலாவுக்கு துரோகம் செய்த நயவஞ்சகன் எடப்பாடியை வரலாறு மன்னிக்காது. கட்சி நிதியை தவறாக பயன்படுத்தினால் நடவடிக்கை. எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி விதிகளை காலில் போட்டு மிதித்த எடப்பாடி, அனல் கக்கிய ஓபிஎஸ் அடக்கி வாசித்த எடப்பாடி. சின்னம்மா அவர்கள் உங்களுக்கு முதலமைச்சர் என்ற பதவியை தந்தார்கள். நாம் உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும். அவர்களை பார்த்து நாய் எதையே பார்த்து கொடுக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு ஒரு நம்பிக்கை துரோகி, எவ்வளவு ஒரு நம்பிக்கை துரோகி. வரலாறு உன்னை மன்னிக்குமா? திருச்சி பொன்னமலை ஜி கார்னர் மைதானத்தில் நேற்று அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட அதிமுகவின் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சார்பாக முப்பெரும் விழா மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது. அதிமுகவின் பொன் விழா, அதிமுகவின் நிறுவன தலைவரான எம்ஜிஆர் மற்றும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆகியோரின் பிறந்தநாள் விழா ஆகியவைதான் இந்த விழாவின் முக்கிய காரணங்கள் என்று சொல்லப்பட்டாலும், அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டு நீதிமன்றங்கள் ஆற்றும் தேர்தல் ஆணையத்தின் முடிவுகளால் கிட்டத்தட்ட அரசியல் எதிர்காலத்தை இழந்து நிற்கும் ஓபிஎஸ் தனக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பாக அதிமுகவின் தொண்டர்களிடையே தனக்கு இருக்கும் செல்வாக்கை நிரூபித்து காட்ட எடுத்த கடைசி முயற்சிதான் இந்த மாநாடு என்பதாகவே பலராலும் பார்க்கப்படுகிறது. 1956ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்களால் திருச்சியில் ஒரு மாநாடு போடப்பட்டது. அந்த மாநாட்டிற்கு பிறகுதான் அண்ணாவின் அரசியல் பாதையில் ஓர் மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டது. அதேபோல் திருச்சியில் நடக்க இருக்கும் இந்த மாநாடும் ஓபிஎஸ் அவர்களின் அரசியல் வாழ்க்கையில் ஓர் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தும் என்று மாநாடு நடைபெறும் முன்பு பலவித பில்டப்களுடன் தொடங்கிய இந்த மாநாட்டில் தற்போதைய அதிமுகவுக்கும் அதன் பொதுச் செயலாளராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சில எச்சரிக்கைகள் விட்டதை தவிர வேறு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதே கள யதார்த்தமாக இருக்கிறது. கட்சியின் சின்னம் மற்றும் கொடியை பயன்படுத்த எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கிய போதும் மாநாட்டில் அதிமுக கொடிகள் கட்டப்பட்டிருந்தது. மாநாட்டில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் செங்கோல் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மாநாட்டில் பேசிய ஓ பன்னீர்செல்வம் கோடிக்கணக்கில் பணத்தை குவித்து வைத்து அதிமுகவின் மாவட்ட செயலாளர்களை எடப்பாடி பழனிசாமி விலைக்கு வாங்கிவிட்டார். இதனால் கட்சியின் நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி கட்சியின் நிதியை தவறாக பயன்படுத்தியவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தான் என்றும் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றினோம். அதற்கு பிறகு வந்த கபட வேடதாரி அரசியல் வித்தகர்கள், வியாபாரிகள், நயவஞ்சகர்கள், நம்பிக்கை துரோகிகள் 50 ஆண்டுகால அதிமுகவை அபகரிக்கும் வேளையில் அந்த தீர்மானத்தை ரத்து செய்துள்ளார்கள் என கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். மேலும் 2 முறை அம்மாவால் முதல்வர் ஆக்கப்பட்ட என்னை 3வது முறையாக முதல்வர் ஆக்கியது சசிகலாதான். எனவே சசிகலா முதல்வர் பதவியை திரும்ப கேட்டபோது மறுக்காமல் கொடுத்துவிட்டு வந்தேன். ஆனால் எடப்பாடி சசிகலாவுக்கு செய்த துரோகத்தை வரலாறு அவரை மன்னிக்காது என்றும் மறுபடியும் என்னை முதலமைச்சராக்கவோ பொதுச் செயலாளர் ஆக்கவோ விரும்பவில்லை என்றும் உங்களில் ஒருவராக அதிமுகவின் தூய தொண்டர்களில் ஒருவரை முதலமைச்சர் ஆக்கும் கடமை எனக்கு உள்ளது. அதைதான் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா விரும்பினார்கள் என்று ஆவேசமாக பேசினார். ஓபிஎஸ்ஸின் அனல் கக்கிய பேச்சை தொடர்ந்து அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியால் பதவியில் அமர்த்தப்பட்ட அனைவரையும் ஓ பன்னீர்செல்வம் நீக்க வேண்டும், புதிய நேர்மையான பொதுக்குழுவை முறையாக தேர்வு செய்ய வேண்டும், போலி பொதுக்குழுவால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளை நீக்க வேண்டும், போலி பொதுக்குழு மூலம் ஓபிஎஸ் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் இல்லை என்று எடுக்கப்பட்ட முடிவை நிராகரிக்கிறோம். ஜெயலலிதா தான் அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர்,
எடப்பாடி தலைமையில் உள்ள பொதுக்குழு கலைக்கப்பட வேண்டும். திருச்சியில் நடைபெற்று முடிந்த இந்த மாநாட்டில் டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்கள் கலந்து கொள்ளாததும், ஆனால் மாநாட்டில் பேசிய ஓபிஎஸ் சசிகலாவை ஆதரித்து பேசியிருப்பதும் அதிமுகவின் உட்கட்சி பிரச்சினை இனி வேறு விதமாக சூடுபிடிக்கலாம் என்று எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சின்னம்மா அவர்கள் உங்களுக்கு முதலமைச்சர் என்ற பதவியை தந்தார்கள். நாம் உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும். அவர்களை பார்த்து நாய் எதையே பார்த்து குறைக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு ஒரு நம்பிக்கை துரோகி, எவ்வளவு ஒரு நம்பிக்கை துரோகி. வரலாறு உன்னை மன்னிக்குமா? புரட்சி தலைவர் என்றால் அவருக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. ஒரு அழகான தொப்பி, கருப்பு கண்ணாடி, அழகான தொப்பி. அந்த தொப்பிக்கும் கருப்பு கண்ணாடிக்கும் அழகு சேர்த்தவரே நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அதை போட்டுக்கொண்டு கேமராவில் நின்று போசும் கொடுக்கிறைய, நீயும் புரட்சி தலைவரும் ஒன்றா? நீயும் புரட்சி தலைவரும் ஒன்றா? அவருடைய கால் தூசிக்கு நீ ஆக மாட்டாய். கோடிக்கணக்கான பணத்தை குவித்து வைத்துக் கொண்டு அதை வைத்து மாவட்ட செயலாளர்களையும் தலைமை கழக நிர்வாகிகளையும் விலைக்கு வாங்கிக் கொண்டு பொதுச் செயலராக ஒருவர் தான் அடுத்து பொதுச் செயலராக சட்ட விதியை மாற்றினால் எம் தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய பொதுச் செயலராக வரக்கூடும் என்ற வரலாற்றை உருவாக்கியிருக்கிறார். அவர்கள் இந்த கழகத்தினுடைய தேர்தலை போட்டியிடலாம். இந்தியாவில் உலகத்திலேயே முதலில் தலைமை பொறுப்புக்குத்தான் தேர்தல் நடக்கும். அந்த தேர்தலும் அடிப்படை தொண்டர்களால் வாக்கு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற சட்ட விதியை கொண்டு வந்தார்களே, அந்த சட்ட விதிக்கு உயிர் கொடுத்தவர், உரமேற்றியவர், நின்று காத்தவர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதையும் மாற்றிட்டீங்க. இது இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் செய்த மிகப்பெரிய துரோகம். இவ்வளவு பெரிய பச்சை துரோகத்தை செய்த நம்பிக்கை துரோகியை நம்முடைய இயக்கத்தில் தொடர்ந்து இருக்க விடலாமா என்பதை தொண்டர்களால் முடிவு வேண்டும். 11ஆம் தேதி நீங்கள் போலி பொதுக்குழுவை நடத்தினீர்கள். காலை 5 மணிக்கு 2000 கேடிகளையும் ரவுடிகளையும் 2000 கேடிகளையும் ரவுடிகளையும் அந்த மண்டபத்திலே கொண்டாந்து உட்கார வைத்துவிட்டு பொதுக்குழுவா நடத்தினீர்கள். நீங்கள் அராஜகம் அங்கு கட்டவில் தொடப்பட்டது. நிகழ்ச்சி நிரலின்படி எந்த நிகழ்ச்சியும் நடைபெறவில்லை. அவைத்தலைவரை நான் முன்வழியை இருந்திருந்தால் கூச்சல் குழப்பம். அந்த கேடிகள் ரவுடிகள் அவர்கள் செட்டப் பண்ணி கொண்டாந்து உட்கார வைத்தவர்கள். நான் பொருளாதார என்ற முறையில் வருடாந்திர வரவு செலவு கணக்கை படிக்க வேண்டும். அதற்கும் முன்பாக அங்க ஒரு லூசு சி.வி. சண்முகம் அவன் வந்துருச்சு. 23 அதிகாரத்திலையும் என்ன கையே கிராமத்தில் நொட்டாங்கை 23 அதிகாரத்தையும் வந்து தீர்மானத்தை ரத்து செய்வோம் சொல்லிட்டு போயிட்டான். அந்த தீர்மானத்தை யாரு வடிவமைத்தது? அந்த தீர்மானத்தை தலைமை கழக நிர்வாகிகள் ஒரு 9 பேர் உட்கார்ந்து வடிவமைத்த தீர்மானம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.